எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா இஏஏ டிராஃப்ட் 2020 இஏஏ என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், தமிழில் வந்து சூழலியல் தாக்க மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம நாட்டில் ஒரு சாலை அமைக்கிறாங்க, இல்லை ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சுரங்கம் தோன்றுறாங்க, இல்லை அணை கட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டோட வளர்ச்சி திட்டம் கொண்டு வரக்குள்ள அதனால் வந்து சுற்றுப்புறச்சூழல்லையோ இல்லை நம்ம நாட்டோட வளத்துலேயோ ஏதாவது சீர்கேடு அழிவு வருதா அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டம் தான் இந்த சூழலியல் தாக்க மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1984 இந்த சட்டத்தை கொண்டு வரலான்னு ஸ்டார்ட் பண்ணி, ஆனால் 94 தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ என்னன்னா, இப்போ நம்ம நாட்டில் எங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணாலும் யார் வேணாலும் வழக்கு பதிவு செஞ்சு இதனால் இவ்வளோ பாதிப்பு வருது அப்படின்னு வழக்கு பதிவு பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் 2006 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதன்படி என்னன்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் அந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள மக்கள் மட்டும்தான் அதுக்கான அதை கேட்கக்கூடிய ஒரு அனுமதி இருந்தது. இப்போது என்னன்னா, 2020 கடந்த மார்ச் 12 வந்து ஒரு சட்ட திருத்தம் மத்திய அரசால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னன்னா, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதிலேருந்து எந்தவித பாதுகாப்பின்மை சுற்றுப்புறச்சூழல் கேடு வந்தாலும் அதை நம்மளால் எந்த ஒரு வழக்கு பதிவும் பண்ணி நம்ம அதை கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்திருக்காங்க. இஏஏவோட நோக்கமே சுற்றுப்புறச்சூழலை பாதுகாக்கணும், வளத்தை பாதுகாக்கணும், அதுதான் அதோட முக்கிய நோக்கமே. ஆனால் வந்து இப்போ கொண்டு வந்திருக்க சட்ட திருத்தத்தில் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்காம முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முதன்மைப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நாட்டோட பொருளாதாரம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அந்த நாட்டோட சுற்றுப்புறச்சூழலும் வளங்களும் ரொம்ப முக்கியமான ஒன்று ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த 2006 உள்ள சட்டத்திருத்தத்தின்படி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதில் மக்களோட கருத்து, அப்புறம் இந்த நிபுணர்கள்லாம் அனுப்பி அவங்களோட ஆய்வு, அந்த கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஆய்வு, அவங்க அறிக்கை, இந்த இதை வச்சு தான் வந்து கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுத்து அதை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, இந்த மக்கள் கருத்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அதிலேருந்து எடுக்கிற மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வந்து கம்பெனிக்காரங்க ஈஸியாக பர்மிஷன் வாங்கி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பர்மிஷன் அனுமதி வழங்கி ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியே நம்மளால் எதுவும் எதிர்த்து கேட்க முடியல. பர்மிஷன் வாங்காமலே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அதோட நிலைமை ரொம்ப கஷ்டம். முதல்ல வந்து இஏஏ வந்து 2 டைப்பில் வந்து 2 குழுக்களாக அமைச்சு வந்து அனுமதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு. ஒன்று மத்திய குழு, மாநில குழு, இந்த மாதிரி 2 குழுக்களை வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா, இந்த நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதை அவங்களோட ஆய்வு அறிக்கையில் அனுமதி கொடுக்கறது, இன்னொன்று அவங்க ஆய்வு நடத்தாமலேயே அனுமதி கொடுக்கறது. இந்த மாதிரி 2 டைப்பை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வேறு என்னென்னா, இந்த சதுப்பு நில காடுகள் இருக்கு இல்லையா, சதுப்பு நில காட்டில் வந்து மணலை கொடுத்து அதை கொட்டி சமன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு அனுமதி வாங்க தேவையில்ல அப்படின்னு ஒரு சட்டமும் இதில் வந்திருக்கு. இதனால் என்னென்னா, நம்மளோட நீர்வளம் வந்து ரொம்ப குறையக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இதுவும் ஏற்றுக்கொள்ள ஒரு தகமையில் இல்லை. அப்புறம் வந்து இந்த வறண்ட பகுதியில் புல்வெளி காடு இருக்கு இல்லையா, வறண்ட புல்வெளி காடுகள், அதில் வந்து அதெல்லாம் வந்து ஒரு தரிசு நிலமாக கணக்கு காமிச்சு கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாதையை திறந்து வைக்கிறதா இருக்காங்க. பொருளாதாரம் தான் ஒரு நாட்டோட முக்கியம் அப்படின்ட்டு தங்க முட்டை போடுற ஒரு வார்த்தை அறுக்கிறதுக்கு இந்த சட்டம் வழிவகுக்குதுன்னு தான் சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் நினைக்கிறாங்க. அதனால் இது வந்து சுற்றுப்புறச்சூழல் ஆர்வலர்கள் இதை எதிர்க்கிறாங்க. மேலும் வந்து மக்கள் கருத்து கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு இதில் இருக்குது. அது என்னென்னா, ஆகஸ்ட் 11 வரை இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்மளோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அதுக்கு வந்து ஆகஸ்ட் 11 வரைய டைம் இருக்குது. அது எங்கே போய் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இமெயில் ஐடி வந்து ஒரு 3 ஐடி கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை போய் பதிவு பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கைபேசி நம்பரும் அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அது மூலியமாகவும் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்களோட கைபேசி எண்ணோட
லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அதன் மூலமாகவும் உங்களோட கருத்துக்களை நீங்கள்